Good morning to everyone. Welcome to Easy English Grammar channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டென்ஸு. டென்ஸ்னால் என்னென்னா காலம். இந்த டென்ஸுன்றது இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. ஏன்னா கிராமருக்கு பேஸ் மாதிரி இது. இந்த டென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த டென்ஸை நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். இப்போ டென்ஸுன்றது என்னென்னா டென்ஸ் இஸ் யூஸ் டு டினோட் த டைம் ஆஃப் ஆக்ஷன். இப்போ ஒரு செயல் நடக்குதுன்னா அது இப்போ நிகழ்காலத்தில் நடக்குதா, இல்லை கடந்த காலத்தில் நடைபெற்றதா, இல்லை எதிர்காலத்தில் நடக்க போதான்றதை சொல்கிறது தான் டென்ஸு. இந்த டென்ஸில் வெர்போட பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வெர்பை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் அது எந்த டென்ஸுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சருன்ற 3 மெயின் பிரான்ச் இருக்குது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். நிகழ்காலம், கடந்த காலம் இல்லாட்டி இறந்த காலம்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர்னால் எதிர்காலம்னு சொல்லுவாங்க. அதில் 4 பிரிவு இருக்குது. ப்ரெசண்ட்டில் 4, பாஸ்டில் 4, ஃப்யூச்சரில் 4. அப்போ நீங்கள் பெருக்கி பாருங்கள், 4 12ன்னு சொல்லுவோம் இல்லையா. 12 டென்ஸ் இருக்குது. இப்போ அந்த 12 டென்ஸையும் பார்க்கலாம். ஒரு அவுட்லைன் பார்க்கலாம், அப்புறம் டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டென்ஸ் என்ன எழுதியிருக்கேன், சிம்பிள் ப்ரெசண்ட்டு. சிம்பிள் ப்ரெசண்ட் எப்படி வருது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட். செகண்ட் டென்ஸ் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட்டுன்றோம். அந்த சிம்பிள் பாஸ்ட் எப்படி வந்திருக்கு, சிம்பிள் பாஸ்ட். இந்த பாஸ்ட்டும் சிம்பிளும் சேர்ந்தது. தேர்ட் ஒன் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்துச்சு பாருங்கள், சிம்பிளும் ஃப்யூச்சர். சிம்பிள் ஃப்யூச்சர், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். ஃபஸ்ட்டு 3 டென்ஸு. ஃபோர்த் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடியது. ஸோ ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ். ஃபிஃப்த்து ஒன் பாஸ்ட்டு கண்டினியூஸ். பாஸ்ட்டு கண்டினியூஸ். ஸோ இந்த டேபிள் மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். செவன்த் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட். எயித் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி வந்துச்சு, பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நைன்த் ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். 10th ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி வருதுன்னா ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ். 11th ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ். 12th ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது இங்கே 3 பிரிவு இருக்கா, இங்கே 4 இருக்குது. 3 × 4 12 டென்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 12 டென்ஸுக்குமே வேர்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம், அப்புறம் டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்ஸாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிள் ப்ரெசண்ட்னா கோஸ் வரும். இதே சிம்பிள் பாஸ்ட்னா வென்ட் வரும். சிம்பிள் ஃப்யூச்சர்னா ஷால் கோ, வில் கோ வரலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங், ஆம் கோயிங், ஆர் கோயிங். இது ஒரு அவுட்லைன் தான், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா வாஸ் கோயிங், வேர் கோயிங். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஷால் பி கோயிங், will be going. 7th one present perfect has gone. gone என்றது V3, have gone. இதே past perfectல had gone மட்டும்தான் வரும். future perfect பாருங்கள், shall have gone, will have gone. 10th present perfect continuous. present perfect continuousக்கு வந்து has been going, have been going. இதே past perfect continuousக்கு had been going வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஷால் ஹாவ் பீன் கோயிங், வில் ஹாவ் பீன் கோயிங் வரும். இது வந்து ஒரு அவுட்லைன் தான், நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். டென்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டென்ஸ் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் சிம்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்குது இல்லையா, அதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், the simple present tense is used to denote an action in the present. நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடியதை தான் சிம்பிள் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் த டென்ஸ் ஆஃப் சயின்ஸ். ஏன்னா எல்லா சயின்டிஃபிக் தியரிஸும் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். 12 டென்ஸ்லேயே அதிக பயன்பாடு உள்ள டென்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா இப்போ ஐ வந்துச்சுன்னா ஆம் யூஸ் பண்ணோம், இல்லாட்டி வேர்பு யூஸ் பண்ணுவோம். அதாவது V1. ஹீ, ஷீ, இட்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இஸ் போடுவோம், வெர்போட எஸ் சேர்ப்போம். சில நேரங்களில் இஎஸ் சேர்ப்போம், சில நேரத்தில் ஐஇஎஸ் சேர்ப்போம். அது டீட்டெயிலாக பார்க்கலாம்.
வி யூ தே ஆல் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஆர் இல்லாட்டி வேர்பு போடுவோம். ஸோ இந்த ஹீ ஷீட்னா என்ன, ஐவியூ தேனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க, தன்னிலை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் எதுனா ஐ, நான். ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் என்னென்னா வி, நாங்கள்னு சொல்கிறது தான். செகண்ட் பர்சன் சிங்குலரும் ப்ளூரலுமே யூ தான். ரெண்டுக்குமே இப்போ சிங்குலராக இருந்தால் நீன்னு சொல்லலாம், ப்ளூரலாக இருந்தால் நீங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னென்னா ஹீ ஷீ இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. தேர்ட் பர்சன் ப்ளூரல் என்னென்னா தே, அவர்கள். அதை தான் இங்கே ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். ஐனா ஆம் போடணும், ஹீ ஷீ இட்டுக்கு என்ன போடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இதுதான் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா டென்ஸில் இதை தான் அதிக பயன்பாடு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெர்போட எஸ் சேர்க்கணும் அல்லது இஎஸ் சேர்க்கணும், ஐஇஎஸ் சேர்க்கணும். அப்போ எங்கே எஸ் சேர்க்கணும், எங்கே இஎஸ் சேர்க்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ரூல்ஸும் தெரிஞ்சுட்டா அடுத்து போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ப்ரேன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து என்ன மட்டும் சேர்த்துருக்கோன்னா எஸ்ஸு மட்டும் சேர்த்துருக்கோம். இதுவும் ஒயில் முடியுது, இதுவும் ஒயில் முடியுது. பட் இங்கே ஐஇஎஸ் சேர்த்துருக்கோம், இங்கே எஸ்ஸு மட்டும் சேர்த்துருக்கோம். ஏன்னா இப்போ ஒயின்ற கான்சனண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வவல்ஸ் என்ன 5 இருக்குது, ஏஇ ஐஓயுன்ற வவல்ஸ் 5. கான்சனன்ட் என்ன ரிமைனிங் 21 லெட்டர்ஸும் கான்சனண்ட்டு. அப்போ இந்த ஒயின்றதும் கான்சனண்ட்டு தான். இந்த கான்சனண்ட்டுக்கு முன்னாடி வவல் வந்துச்சுன்னா நம்ம ஒய்யோட எஸ் சேர்க்கணும். இதே இந்த கான்சனண்ட்டுக்கு முன்னாடி கான்சனண்ட் யாருன்றது ஒரு கான்சனண்ட்டே வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸோ இது ஒரு ஸ்பெல்லிங் ரூல், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ஒய்யின்ற கான்சனண்ட்டுக்கு முன்னாடி வவல் வந்தால் எஸ்ஸு சேர்க்கணும், ஒய்யும் போட்டுட்டு எஸ்ஸு சேர்க்கணும். இதுவும் கான்சனண்ட்டு இதுவும் கான்சனண்ட்டுனா ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். இந்த ரூல் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம இங்கே போடுறப்ப யூஸ் ஆகும். தேர்ட் ஒன் பாருங்கள், சில வேர்பெல்லாம் எதில் முடியும்னா எஸ்எஸில் முடியும், சிஹெச்சில் முடியும், எஸ்ஹெச்சில் முடியும், ஓவில் முடியும். இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த வெர்போட வெறும் எஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்க்க முடியாது, இஎஸ் போடுவோம். எதுன்னு பாருங்கள். இப்போ ப்ரெஸ்ன்னு வருது ப்ரெஸ்ஸஸ், டீச்சின்னு வருது டீச்சர்ஸ், புஷ்ஷுன்னு வருது எஸ்ஹெச் வருது புஷ்ஷஸ், கோன் வருது கோஸ், இந்த ஓ வருது இஎஸ் போடுறோம். ஸோ இந்த ரூல்ஸே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எக்ஸசைஸ் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், an uncountable noun is a singular noun. கவுண்ட் பண்ண முடியாது, கவுண்டபிள்னால் எண்ணிடலாம். அன்கவுண்டபிள் நவுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து சிங்குலராக தான் எடுத்துக்கணும், அதுக்கு ப்ளூரல் கிடையாது. எதுன்னு பாருங்கள். இப்போ வாட்டர், மில்க்கு, டீ, காஃபி, சாண்டு, சுகர் எக்ஸட்ரா இன்னும் இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம அன்கவுண்டபிள் நவுன் வரும் எக்ஸாம்பிளில். அப்படி வந்துச்சுன்னா அது சிங்குலராக எடுத்துக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கீவேர்ட்ஸு இருக்குது. இப்போ பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் பாருங்கள். யூஸ்வலி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே அட்வர்ப்ஸ் தான் இருக்கும். யூஸ்வலின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக, ஜென்ரலினா பொதுவாக, ஆல்வேஸ்னா எப்பொழுதும், ரேர்லி, செல்டம், ஸ்கேர்ஸ்லி. நம்ம கொஷின் டேக்கில் கூட பார்த்துருக்கோம். இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ், அரிதாக தான், அடிக்கடி நடக்கிறதில்ல, அரிதாக எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கிறது. டெய்லினா தினந்தோறும், எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும், ஆஃபன், ஃப்ரீக்வெண்ட்லினா அடிக்கடி நடக்கக்கூடிய செயல்தான். சம்டைம்ஸ்னால் சில சமயங்களில் நடக்குது, எப்பயாவது ஒரு தடவை சம்டைம்ஸ். நவர் டேஸ்னால் இந்நாட்களில், இப்பெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நாட்களில். நெவர்னால் ஒருபோதும் இல்லை, அது நடக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். பீரியாடிக்கலினா குறித்த காலத்தில்னு சொல்லுவாங்க, அதாவது பீரியாடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சில புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 15 டேஸ்க்கு ஒரு தடவை வரும், 1 மந்த்துக்கு ஒரு தடவை வரும், அதை தான் பீரியாடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வரும். எல்லா சென்டென்ஸ்லேயும் கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் இருக்குமானா இருக்காது. அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோன்னு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசஸ். அது எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் சார், எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அதாவது டெய்லி ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்க போகுது, நேற்றும் நடந்ததை வந்து நம்ம வேறு எந்த டென்ஸ்லேயுமே சொல்ல முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் டேஷ் வேக்கப் 6 AM எவ்ரிடே. 6 மணிக்கு
அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளுமே எவ்ரிடேன்னா ஒவ்வொரு நாளுமே 6 மணிக்கு எந்திரிக்கிறான். நேற்றானாலும் 6 மணி தான், இன்றைக்கோ 6 மணிக்கு தான், நாளைக்கோ 6 மணிக்கு. அது டெய்லி ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயத்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போடுவோம். இங்கே ராம்னு வந்திருக்கு. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஸோ சிங்குலர் வந்துச்சுன்னா நம்ம வெர்போட என்ன சேர்க்கலாம்னா எஸ் சேர்க்கலாம். ப்ளூரலுக்கு தான் எஸ் சேர்க்கக்கூடாது. அப்போ ராம் வேக்ஸ் அப். இங்கே ஈ வந்ததுனால எஸ் மட்டும் சேர்த்துருக்கோம். ராம் வேக்ஸ் அப் 6 AM எவ்ரிடே. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ டேஷ் டேக் த டாக் அவுட் ட்வைஸ் அ டே. ஒரு நாளைக்கு 2 தடவை அவர் என்ன செய்கிறாருன்னா டாகை வெளியே கூட்டிகிட்டு போகிறார். அது டெய்லி ரொட்டீன் ஆக்ஷன் தான். அதுக்கும் வந்து என்ன செய்யணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஸோ இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுனால வெர்போட என்ன சேர்க்கலாம்னா எஸ் சேர்க்கலாம். ஹீ டேக்ஸ் த டாக் அவுட் ட்வைஸ் அ டே. தேர்ட் ஒன் பாருங்கள். பேர்ட்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ ப்ளூரல். பேர்ட்ஸ் யூஸ்வலி பில்ட் நெஸ்ட் இன் த ட்ரீ. பறவைகள் அதனோட கூடை எங்கே கட்டும்னா மரத்தில் தான் கட்டும். இப்போ யூஸ்வலின்றது க்ளூ வேர்டு. ஜென்ரலாக ரொட்டீனாக நடக்கக்கூடியது. இது என்றைக்குமே மாறாது கூட. ஸோ பேர்ட்ஸ் யூஸ்வலி பில்டுன்னு வருதா. ஸோ என்ன சேர்க்கலான்னா எஸ் சேர்க்கலாமா வேணாமான்னா சேர்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே பேர்ட்ஸுன்னு வந்து ப்ளூரல் வந்திருக்கு. அதனால் பில்டு மட்டும்தான் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். யூனிவர்சல் ட்ரூத், என்றைக்கும் மாறாத உண்மைகள், அதையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவாங்க. த பிளானட்ஸ் டேஷ் ரிவால்வ் அரவுண்ட் த சன். கோள்கள் எல்லாமே சூரியனை சென்டராக வச்சு சுற்றிட்டு வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளானட்ஸுன்றது ப்ளூரல். ஸோ இப்போ ப்ளூரல் வந்தால் வெர்போட என்ன சேர்க்கக்கூடாதுன்னா எஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ பிளானட்ஸ் ரிவால்வ் தான். இதே பிளானட்டுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் எஸ் சேர்த்துருக்கலாம். இது கோள்கள்னு சொல்கிறப்ப பிளானட்ஸ்ன்னு வந்ததுனால ரிவால்வ் அரவுண்ட் த சன். செகண்ட் ஒன் பாருங்கள். த சன் ரைஸ் இன் த ஈஸ்ட். ஸோ சன்னுன்றது சிங்குலர். அப்போ நம்ம சிங்குலர்னால் வெர்போட என்ன சேர்க்கலான்னா எஸ் சேர்க்கலாம். ரைசஸ். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஒன் பாருங்கள். தியரிஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். லைட்டு டேஷு ட்ராவல் ஃபாஸ்டர் தான் சவுண்ட். லைட்டு தான் வந்து சவுண்டை விட ஃபாஸ்டராக போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிங்குலர் தான். ஸோ அதனால் வெர்போட என்ன சேர்க்கலாம் எஸ் சேர்க்கலாம். லைட் ட்ராவல்ஸ். இன்றைக்கு மாறாத உண்மைகள் மாதிரியே சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள். வாட்டர் அன்கவுண்டபிள் நவுனில் சிங்குலராக தான் எடுத்துக்கணும். வாட்டர் டேஷ் பாயில் 100 டிகிரி செல்சியஸில். தண்ணி என்ன செய்யும், கொதிக்க ஆரம்பிக்கும். நேற்றும் 100 டிகிரி தான், நாளைக்கு இன்றைக்கி எல்லா காலங்கள்லேயுமே தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸில் தான் கொதிக்கும். ஸோ அதனால் என்ன சேர்க்கலான்னா சிங்குலர்னால் வெர்போட எஸ் சேர்க்கலாம். வாட்டர் பாயில்ஸ். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஐஸ் டேஷ் மெல்ட் அபவ் 0 டிகிரி செல்சியஸ் மேலே போனால் ஐஸ் வந்து என்ன ஆரம்பிச்சிடும்னா உருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐஸ் சிங்குலர்னால மெல்ட். எஸ் சேர்த்துக்கணும். மெல்ட்ஸ். ஃபோர்த்து பாருங்கள். ஃபோர்த் யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராவர்ப். எல்லா பழமொழிகளுமே மேக்ஸிமம் ப்ராவர்ப்ஸ் எல்லாமே, பழமொழிகள் எல்லாமே, சேயிங்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஆனால் அது என்றைக்குமே மாற போகிறது இல்லை. ஹானஸ்டி டேஷ் பி த பெஸ்ட் பாலிசி. அதாவது பி ஃபார்ம் வெர்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆமி, சார், வாஸ், வரலாம் இருக்குது. பட் இந்த டென்ஸுக்கு என்ன பி ஃபார்ம் வெர்புனா ஆமு, இஸ்ஸு, ஆர் தான் தேவைப்படுது. ஸோ இங்கே ஹானஸ்டி வந்திருக்கு. ஸோ இங்கே எது போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஆமு, இஸ், ஆர் கிடையாது. ஹானஸ்டி சிங்குலர் தான். அப்போ இங்கே பி ஃபார்ம் வெர்பில் இஸ். இப்போ பி ஃபார்ம் வெர்பும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமு, இஸ்ஸு, ஆர். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. செகண்ட் ஒன் பாருங்கள். டைம் அண்ட் டைடு. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. டைம் அண்ட் டைடுன்றதுனால நீங்கள் வந்து இதை ப்ளூரல்னு எடுத்துக்கக்கூடாது. டைம் அண்ட் டைடு ரெண்டுமே சேர்த்து தான் பொருள் எடுத்துக்கணும். அது வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ப்ரெட் அண்ட் பட்டர், இட்லி அண்ட் சட்னி அப்படின்னு சொல்கிறாங்களே, ரெண்டுமே ஒன்றா தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அது சிங்குலர் தான். ஸோ அப்போ நம்ம என்ன சேர்க்கணுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும். வெயிட்ஸ். டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஒன்றா தான் எடுத்துக்கணும். ஸோ எல்லா பழமொழிகள்லையும் நம்ம எந்த டென்ஸாக பயன்படுத்துகிறோன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக பயன்படுத்துகிறோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். கண்டிஷனல் கிளாஸ் நடத்துகிறப்பே நான் சொல்லியிருக்கேன். கண்டிஷனல் கிளாஸில் டைப் 1ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள்.
இஃப் ஹி டேஷ் ஸ்டடி வெல் ஹி வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஒருவேளை அவன் நல்லா படித்தா நிறைய மார்க் எடுக்கலாம். அதிலே சொல்லியிருப்பேன், இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் வருதா, ஸ்கோர் V1 வருதா, அப்போ இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ இது ஸ்டடிக்கு என்ன ப்ரெசன்ட் டென்ஸு, வெர்போட எஸ் சேர்க்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒய் வந்துச்சுன்னா முன்னாடி கான்சனன்ட் வந்துச்சுன்னா நம்ம ஒய்யை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஐஇஎஸ் போடணும். இஃப் ஹி ஸ்டடீஸ். இதே ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் வந்துச்சுன்னா எஸ் மட்டும் போட்டால் போதும். இஃப் ஹி ஸ்டடீஸ் வெல் ஹி வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், இஃப் வி டேஷ் பி we will be prized by all. நம்ம if we dash be honest, நம்ம ஒருவேளை நம்ம நேர்மையாக இருந்தால் எல்லாருமே நம்மளை என்ன செய்வாங்கன்னா ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பி வந்திருக்கு, பி ஃபார்ம் வர்பில் வி வந்ததுன்னா ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வந்ததுனால நம்ம இங்கே என்ன போடணும்னா ஆர் போடணும், ஏஆர்இ. இஃப் வி ஆர் ஹானஸ்ட், நம்ம உண்மையாக இருந்தோம்னா we will be prized by all, எல்லாருமே பாராட்டுவாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த கண்டிஷன் கிளாஸ் நடத்துகிறப்ப தான் ஒரு ரூலு சொல்லியிருக்கேன். ஐ, வி, யூ, தே வந்தால் வெர்பு மட்டும்தான் போடணும், வெர்போட எஸ் சேர்க்கக்கூடாது. மீதி ஹீ, ஷீ, இட்டு, சிங்குலர் வெர்பெல்லாம் வந்தால் எஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வி வந்ததுனால பி ஃபார்மோட ப்ளூரல், அதனால தான் நம்ம ஆர் போட்டிருக்கோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்னும் யூசஸ் இருக்குது. இது ஒரு வீடியோவில் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரிமைனிங் பார்ட்டை நான்